சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 25/5/2024 சனிக்கிழமை, வைகாசி மாதம் 12ஆம் நாள், துவிதியை திதி இன்று மாலை 6:58 வரை, கேட்டை நட்சத்திரம் காலை 10:36 வரை, அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகளில் புதியவற்றை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடைவதற்கு, அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கு, விற்பதற்கு, அதன் மூலமான பொருளாதார முன்னேற்றங்களை அடைவதற்கும், பணவரவினை பெறுவதற்கும் உயர்ந்த நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான நல்லவைகளும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை சொல்லலாம். பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுவாக அமர்ந்திருக்கிறார். இப்போ தான் பௌர்ணமியிலிருந்து அவர் விலகி இருக்கிறார். வைகாசி விசாகம் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி தினத்திலிருந்து அப்படியே விலகி ஒரு 2-3 நாட்களுக்குள் இருக்கக்கூடிய நிறைவான நல்லதுகள், அதிர்ஷ்டம், என்னென்ன தடை இருக்குதுன்னு நினச்சிங்களோ, என்னென்ன பாக்கியத்தை நீங்கள் அடைவதற்கான ஒரு மாதிரியான சூழல் இருப்பதாக நினைத்தீர்களோ, அவைகள் எல்லாமே நல்ல விதமாக விலகக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க இன்றைக்கி நாள். இந்த நாளின் மூலமாக இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்வதன் மூலமாக மிகப்பெரிய யோக பலன்களை, ஏனென்றால் இன்றைக்கு 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை சந்திரன் பார்க்கிறார். உங்களுடைய முயற்சிகள் 25% இருந்தாலும் கூட 75% அதிர்ஷ்டத்தின் மூலமாக காரியங்கள் அத்தனையும் அப்படியே நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக, குடும்பத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு சந்தோஷம், நிம்மதி, குழந்தைகளோடு சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனோம் வந்தோம் அந்த மாதிரியான விஷயங்கள், அல்லது குழந்தைகளுக்காக இதுவரைக்கும் இருந்து வந்த சில தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு சூழல், அவர்களுடைய கல்வி மேன்மை, அவர்களுடைய வேலை, தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு என அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இன்றைக்கு எல்லா விதமான நிறைவுகளும் மேசராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாள். பெண்களுக்கு இன்றைக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் மாமனார் மாமியாரிடம் கூட ஒரு நிலையில் பேரெடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை. நம்ம என்னதான் பண்ணாலும் மாமனாருக்கும் மாமியாருக்கும் திருப்தியே ஏற்பட மாட்டேங்குதே, இந்த மாதிரியான ஒரு குறைகளோடு இருந்தவர்களுக்கு கூட இன்றைக்கு உன்னை போல ஒரு மருமகள் உண்டா என்று பெரியவர்கள் உங்களை தட்டி கொடுத்து ஒரு நிலையில் உற்சாகப்படுத்துகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் மேஷராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி அமைப்புகள், சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய நல்ல தகவல்கள், சொந்த ஊருக்கு திரும்ப போயிடணும், அல்லது சொந்த ஊரில் ஒரு வீடு கட்டணும், சொந்த ஊரில் நிலம் வாங்கணும், சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்குமே நமக்கு நல்லா நடக்கலை என்பது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க, வெளியூரில் இருந்து திரும்ப வீட்டிற்கு வந்து விட வேண்டும், குடும்பத்தோடு இணைந்து இருக்க வேண்டும் என்பது மாதிரியான முயற்சிகளில் இருக்கக்கூடிய அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு தெற்கு நோக்கிய பயணம் இருக்கும். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்திற்கு நேர்த்தி கடன் செலுத்துதல், அல்லது இஷ்ட தெய்வ தரிசனம் போன்ற ஆன்மீக ஈடுபாடு கூட இன்றைக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய யோக நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வயதிற்கேற்றார் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. பௌர்ணமியை விட்டு விலகி அவர் தேய்பிரை அமைப்பில் தான் இருக்கிறார். ஆனால் குருவின் வீட்டில் இருக்கிறார். குருவோட பார்வை எதுவும் இல்லை. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா தேய்பிரை சந்திரன் வந்துட்டாலே மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கக்கூடிய, கலக்கமாக இல்லை. ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்தீங்கன்னா குழப்பம் என்பது வேறு, கலக்கம் என்பது வேறு. குழப்பம் என்பது எதை செய்கிறது அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை. கலக்கம் என்பது ஏதாவது ஒன்று வந்துடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. இந்த குழப்பம் மட்டுமே இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதனால் இன்றைக்கு நாளைக்கும் ஒரு முடிவுகளை தள்ளி வைங்க. வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் இதை செய்யலாம், அப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், ஒருத்தரோட சண்டை போடலாம், ஒருத்தரோட இது பண்ணிக்கலாம், அல்லது இதோட வர உறவை முறித்து கொள்ளலாம், அல்லது புதுசாக ஒருத்தரை அறிமுகப்படுத்திக்கலாம், அல்லது இந்த இடத்துல போய் பெண் பார்க்க போகலாம். அந்த மாதிரியான அமைப்புகளில் ரிஷபராசிக்காரர்களுக்கு தேவையான சில பல விஷயங்களை, சில பல அறிமுகங்களை செய்வதற்கு இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். பெரியவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வயதில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பண விவகாரங்களில் கொஞ்சம் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் இருக்கும். என்னதான் சந்திராஷ்டமம் இன்றைக்கி 8இல் சந்திரன் இருந்து பணவரவை தடை செய்தாலும் ராசிநாதன் இன்றைக்கு உங்களுக்கு ராசியிலே இருக்கிறார். ஆகவே சில சங்கடங்கள் வரும். ஆனால் அந்த சங்கடங்களை சமாளித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நன்றாகவே இருக்கிறது. ஆகவே ஒருத்தரை அறிமுகப்படுத்திக்கிறதுன்றது இன்றைக்கு சந்திரன் 8இல் இருக்கிறனால வேண்டாம். ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வேலையை விடலாம், அல்லது வேலையில் சேரலாம், அல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், தொழிலை விட்டுடலாம். இந்த மாதிரி இருக்கும் இருக்காது என்பது மாதிரியான சில
நிச்சயமற்ற தன்மைகளை இன்றைக்கு செய்யாமல் இன்னும் 2 நாட்களுக்கு பிறகு தள்ளி வைத்துவிட்டு அதற்கு பிறகு முடிவெடுக்க வேண்டிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் ராசியிலே இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனை அடுத்து உங்களுடைய ராசியின் யோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய சனியும் புதனுமே இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். ஆகவே அடுத்து வரக்கூடிய சில மாதங்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல், குறிப்பாக ஒரு வெள்ளை நிறம் சார்ந்த வெள்ளி போன்ற பொருட்களோடு தொடர்புடையவர்கள், திரவம் சார்ந்த பொருட்களோடு தொடர்புடையவர்கள் அனைவருக்குமே லாபங்கள் வரக்கூடிய, இந்த வியாபாரத்தை பண்ணுறவங்க, இந்த தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். பெண்களுக்கு கணவர் குழந்தைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய தன்மை, வீட்டிலேயும் வேலை செய்கிறேன் வேலையிலையும் வேலை செய்கிறேன், இந்த மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்ற மாதிரி 2 பக்கமும் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான குறைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. குழந்தைகளும் கணவரும் உங்களுடைய கருத்தை, உங்களுடைய மன உளைச்சலை புரிந்து கொள்ளக்கூடிய, அதற்கேற்றாற் போல நடந்து கொள்ளக்கூடிய அருமையான மாற்றமுள்ள நல்ல நாளுங்க இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு. தனகாரகன் இன்றைக்கு 7ஆம் வீட்டில் உட்கார்ந்து ராசியை பார்ப்பது ஒரு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு. கணவன் மனைவி உறவில் இன்றைக்கி ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய சூழல். மனைவி சொல்லே மந்திரம் என்பதை இன்றைக்கு மிதுனராசிக்கார கணவர்கள் உணரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை சொல்லலாம். உண்மையில் சொல்லப்போனால் ஒரு குடும்ப தெளிவு என்றைக்கு ஒரு ஆரோக்கியமாக அறிவார்ந்த அமைப்போடு அந்த குடும்பத்துக்கு தலைமை தாங்குகிறார்களோ அந்த குடும்பத்தில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ஆண்கள் இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. அதை இன்றைக்கு மிதுனராசிக்கார பெண்கள் அனைவரும் அப்படியே நிரூபிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவலைகள் எல்லாமே விலகக்கூடிய அதே நேரத்தில் ஆண்களுக்கு இன்றைக்கு அலுவலகத்தில் மிகச் சிறப்பான அமைப்புகள் இருக்கும். ஒரு மேலதிகாரி மேனேஜரோடு முதலாளியோடு கடந்த காலத்தில் கசப்பு அமைப்புகள், எப்போவுமே அவங்களோட மோதிக்கிட்டே இருந்து நம்முடைய திறமையை நம்ம நிரூபிக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட சண்டை போட்டு தான் வேண்டி கிடக்குது. இந்த மாதிரியான பணிச்சூழல்களில் மன அழுத்தத்தோடு இருந்து வந்த அத்தனை மிதுனராசிக்காரர்களுக்கும் இப்போ நல்ல நிறைவான அமைப்புகள், உங்களை போல் அந்த வேலையில் உண்டுமா, சரியான இடத்துல சரியான முடிவு எடுத்தீங்க, இந்த வேலையை உங்களை விட்டால் வேறு யாரும் செஞ்சிருக்க முடியாது என்பது போன்ற அனைத்து அமைப்புகளும் உங்களை பாராட்டக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. நண்பர்களால் இன்றைக்கி மிதுனராசிக்காரர்களுக்கு உதவிகள் இருக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுடைய இனத்தை சேராத, உங்களுடைய மதத்தை சேராத, உங்களுடைய மொழி பேசாத யாராவது ஒரு நண்பர் மூலமாக ஒரு வேலை மாற்றம், தொழில் மாற்றம் அல்லது அதற்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கூட்டு தொழிலும் இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அறிவார்ந்த தொழில் அமைப்புகளில் மிதுனராசிக்காரர்களுக்கு எப்போவுமே ஈடுபாடு இருக்கும். பணத்தை விட புத்திசாலித்தனத்தை முதலீடாக வச்சு தொழில் பண்ணுறதுல தான் மிதுனராசிக்காரர்கள் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பீர்கள். அத்தகைய தொழிலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு பங்குதாரர்களிடையே ஒரு இணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல், உங்களுடைய தலைமையை மற்ற பார்ட்னருங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை என எல்லா நிலைகளிலும் கடந்த 2-3 மாதமாகவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பணம் என்பதை கண்ணாலேயே பார்க்க முடியவில்லையே என்பது மாதிரியான குழப்ப அமைப்புகளில் இருந்த மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றிலிருந்து விடிவு காலம், விடியல் வந்து விட்டது என்பதை உணர்த்துகின்ற சில பல சம்பவங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 7ஆம் இடம் வாழ்க்கை துணையை குறிக்கும் என்பதால் இளைய பருவத்தினருக்கு காதல் பருவக்கூடிய ஒரு அமைப்பு, வாழ்க்கை துணை யார் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய சில சம்பவங்கள், எவரோடு இணையப் போகிறோம் என்பதற்கான சில உறுதி அமைப்புகள் ஏற்படக்கூடிய, வயதிற்கேற்றாற் போல சந்தோஷங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நல்ல மாற்றமுள்ள ஒரு அருமையான நாளாக அமைஞ்சிருக்குது மிதுனராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகிய சந்திரன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் இருப்பவர் சில பல நோய் அமைப்புகள், கடன் அமைப்புகளை அடையாளம் காட்டுவார் என்றாலும் கூட அவர் இன்றைக்கு இப்போ தான் பௌர்ணமியை விட்டு விலகி இருக்கின்ற சூழலில் இருக்கிறார். சனி செவ்வாயுடைய தொடர்புகள் இல்லாதனால இன்றைக்கு மற்றொரு யோக நாளாகத்தான் இந்த நாளை சொல்ல முடியும். அஷ்டமச்சனியின் காரணமாக அல்லல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்கார இளம் பருவத்தினர், ஒரு 30-35 வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். வயதானவர்கள்னு சொல்லப்படக்கூடிய 65 வயசு 70 வயசு மேற்பட்டவர்களுக்கு இன்றைக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். ஒன்றுமே இல்லைங்க, உடம்புல அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு நோய் இருக்குது, டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே இல்லை, உங்களுடைய மன பயம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரியான சில விஷயங்களில் ஒரு ரிசல்ட் வர்றது கூட இன்றைக்கு எல்லாமே ஒன்றுமில்லை என்கின்ற ரிசல்ட் வரக்கூடிய பரிசோதனை முடிவுகள் கடகராசிக்காரர்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு சுப கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு உண்டு. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் இல்லையா, 6ஆம் இடத்தோடு சந்திரன் தொடர்பு கொள்ளும் பொழுது நல்ல கடன்களை சுப நிலையில் இருக்கும்போது கொடுப்பார். இன்றைக்கு பௌர்ணமி பக்கத்தில் இருக்கிறனால நல்ல
கடன்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாகன கடன், வீட்டு கடன் போன்றவைகள், வளர்ச்சிக்கான கடன். சமீபத்தில் தான் தொழில் வச்சுட்டு இன்னும் காலூன்ற முடியாமல், ஒரு தொழிலில் ஒரு 10 ரூபா போட வேண்டிய இடத்துல 2 ரூபா தான் போட்டிருக்கிறேன், மிச்சம் ஒரு 8 ரூபா இன்னும் போட்டால் அதுக்கு பதிலாக ஒரு 5 ரூபாயாவது போட்டாலாவது இன்னும் கொஞ்சம் அப்படியே நல்ல முன்னேற்றத்தை அடையலாம் என்கின்ற அமைப்பில் தொழில் பண்ணுவதற்கு முதலீடு இல்லாமல் தவித்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அந்த வளர்ச்சிக்கான கடன் சொல்லப்படக்கூடிய, நீங்களே முயற்சி பண்ணலைன்னா கூட யாராவது ஒருத்தர் இந்தாப்பா இந்த இடத்துல ஏதோ ஒரு குறைந்த வட்டிக்கோ அல்லது வட்டி இல்லாமலேயோ ஏதோ ஒரு விதத்தில் கடன் உதவி உனக்கு கிடைக்கும், இதை வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கங்க என்கின்ற மாதிரியான இன்னும் ஒரு 3 வார காலத்திற்குள் வளர்ச்சிக்கான கடன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எல்லா நிலைகளிலையும் முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். போன வாரம் முழுக்க இருந்த ஒரு கலக்கமான சூழல்கள், சந்திரன் எப்பொழுதெல்லாம் பலவீனத்தை அடைகிறாரோ அப்போதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு நிலைமைகள் வந்துடும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட அவர் நீச்சமாக இருந்தாலும் பௌர்ணமி அமைப்பில் இருந்தார். அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி அவர் கேதுவோடு சேர்ந்திருந்தார் இல்லையா? ஆக கடந்த வார அமைப்பில் ஒரு வாரத்திற்கு முன்பு எந்தெந்த விஷயத்தில் குழப்பங்கள் இருந்ததோ அந்த விஷய குழப்பங்கள் எல்லாமே உங்களுடைய ஒரு அமைப்பின் மூலம், சாதனைகளின் மூலமாகவே அதை அப்படியே தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு, எல்லா விதத்திலும் ஒரு மன துணிவு வரக்கூடிய ஒரு நிலை, குடும்பத்தாருடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை என கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே மெதுமெதுவாக பாசிட்டிவ்னு சொல்லப்படக்கூடிய நேர்மறை அமைப்புகளில் தொடர்புகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு வெளியிடங்களிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு. சுற்று வட்டாரத்தில் எதையுமே நம்மக்கிட்ட சரியாக நடக்கலை, நானே போய் ஒரு உதவியை கேட்டால் கூட அந்த உதவி கிடைக்க மாட்டேன் என்கிறது, எல்லாருமே நம்மை பற்றி பொறாமை கொண்ட எண்ணத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியிடங்களில் ஆதரவுகள் கிடைக்காதவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு தேடி சிலர் உங்களுக்கு ஆதரவுகள் தெரிவிக்கக்கூடிய நல்ல நாளாக, அலுவலகத்தில் கூட உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி நடந்து கொள்ளக்கூடிய யோக நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு இன்றைக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாள். 5ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார். சிலருக்கு நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதாவது புத்திர பாக்கியம் போன்றவைகள், இளைஞர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடை, வேலையில் இருந்து வந்த தடை, திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த தடை, உங்கள் வயசுக்கு ஏற்றாற்போல் என்னென்ன விஷயங்கள் கிடைக்கலையோ அதில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய, முயற்சி செய்தால் முழுமையாக அப்படியே முடிந்துவிடக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள். 5ஆம் இடத்து சந்திரன் ஒரு நிலையில் பொலிவு பெற்ற சந்திரனாக இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் கூட இன்னும் ஒரு 4-5 வாரங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு உயர்நிலை தன்மை இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. உச்சம் மற்றும் சுபத்துவம் என்ற குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அடுத்தடுத்த அமைப்புகளில் ராசிநாதனுக்கு இருப்பதால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தைரிய அமைப்பாகவே இருப்பீங்க. கடந்த காலத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள், கலக்கங்கள் எதுவுமே சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்கு இருக்காது அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்திலிருந்து சனி இங்கே ராசியை பார்க்கிறார் என்றாலும் கூட குடும்பத்தில் சில பல குழப்பங்களை கொடுத்தாலும் கூட, என்ன கணவன் மனைவி ஒருவர் பேச்சை கேட்க முடியாத ஒரு சூழல், அல்லது மனைவி கணவனுக்கு ஆரோக்கிய குறைவுகள் போன்ற அமைப்புகள், குழப்பங்கள் இருந்தாலும் கூட வீட்டை விட்டு வெளியே வந்தபோது வெளியிலேயே சாதிக்கக்கூடிய திறமை, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதே நேரத்தில் வீட்டில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு அண்ணன் தம்பி மூலமாகவோ அல்லது கணவன் மனைவி மூலமாகவோ ஒருத்தருடைய பேச்சை இன்னொருத்தர் கேட்க முடியாத ஒரு சூழல்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. வெளியில் எல்லாம் சாதனை, வீட்டில் எல்லாம் கொஞ்சம் சுணக்கம் என்பது போன்ற ஒரு 2 மாதிரியான மாறுபட்ட அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்து சனியால் இருக்கிறது. ஆனால் ராசிநாதன் வலுவாக இருக்கிறதுனால எல்லாவற்றையும் நீங்கள் சமாளித்துக் கொள்ளக்கூடிய, தகப்பன் மகன் உறவு இணக்கமாக இருக்கக்கூடிய, மகனால் சில அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய, நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புதமான யோக நாளாக அமைஞ்சிருக்கு. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு வாகன பிராப்தி ஏற்படக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு இப்போ இருக்கிற வாகனத்தை விட்டு, பழைய வாகனத்தை விட்டு புதிய வாகனம், புது வண்டி வாங்கலாம், அல்லது பைக்கில் இருக்கிறவங்க இனிமேல் கார் வாங்கலாம் என்பது மாதிரியான வாகனம் பற்றிய எண்ணங்கள் இன்றைக்கு மதியத்திற்கு மேலே இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இந்த மாதத்திலேயே இன்னும் ஒரு 4 வார காலத்திற்குள்ளேயே வாகன மாற்றம் அல்லது பெரியவர்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் என்பது போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைது. சொந்த ஊரில் ஏதாவது வீடு கட்டணும் என்பது போன்ற, ஒரு நிலம் வாங்கணும் என்பது போன்ற முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. அட்வான்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குற, இன்னும் மீதி பணத்தை புரட்ட முடியல, அப்படி இப்படி பணத்தை புரட்டினா கூட கொஞ்சம் இடிக்கும் போல் தெரியுது, யார்கிட்ட கேட்கணும்னு தெரியலையே, இந்த குழப்பங்களுக்கு விடைகள், தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இவரிடம் கேட்கலாம் அல்லது பணத்தை நம்ம கடனாக வாங்க தேவையில்லை, இந்த மாதிரியான ஒரு இடத்துல பிரட்டிக்கலாம் என்பது மாதிரியான
பணப்பிரச்சனைகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த கவலைகள் அத்தனையும் முழுக்க தீருங்கின்ற விதமாக தாய் என்கின்ற தெய்வத்திடமிருந்து ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய, அவருடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய, அல்லது அம்மாவுடைய ஹெல்த்தை பற்றி, உடல்நிலையை பற்றி, ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் அம்மா நல்லா இருப்பாங்க என்கின்ற அளவிற்கு மருத்துவத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு சிறு குறு பிரயாணம் நடக்கக்கூடிய அமைப்பு, பைக்கில் போயிட்டு திரும்ப வரக்கூடிய ஒரு 50 கிலோமீட்டர் பயணம், அல்லது ஒரு பஸ்லேயோ கார்லேயோ ட்ரெயின்லேயோ போயிட்டு வரக்கூடிய அளவிற்கு ஒரு சிறு குறு பயணம் அமைந்து, அதாவது காலையில் போயிட்டு சாயந்தரமே வந்துடுற மாதிரியான ஒரு பயணத்தின் மூலமாக மேன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, சில நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. இவரை போய் பார்த்துட்டு வந்தேன், இதிலிருந்து இப்படி செய்யலாம்ன்ற ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கு, ஒரு கூட்டாக சேர்ந்து செய்யலாம், அல்லது இந்த தொழிலை செய்யலாம் செய்ய வேண்டாம், இந்த வேலையில் இருக்கலாம் இருக்க வேண்டாம் என்பது மாதிரியான சில பல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. வெளிநாடு வெளிமாநிலங்கள் மாதிரி தமிழ்நாட்டை விட்டு தாண்டி வெளியே இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கின்ற இடத்திலேயே இன்றைக்கு நிறைவுகள், வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, தொழில் வேலை போன்றவைகள் ஸ்டாண்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலைத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, இது மாதிரியாக இருக்கின்ற இடங்களில் சில பல சிக்கல்களை அனுபவித்து கொண்டிருந்த அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இப்போது நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற, எல்லாவற்றிலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கன்னிக்கு இன்று. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல விதமான அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய, சிலருக்கு புகழ் பெயர் கீர்த்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் இந்த இடத்துல இருந்து எனக்கு சப்போர்ட்டே கிடைக்கலங்க, இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சிருந்தா நான் இதை விட பெரிய ஆளாக ஆயிருப்பேன், இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே இன்றைக்கு போகக்கூடிய விதமாக ஒன்றுக்கு இரண்டாக இரட்டிப்பாக ஒரு நிலையில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய, நல்ல பல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த பலனை இந்த வாரம் முழுக்குமே சொல்லலாம். இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அறிமுகத்தின் மூலமாக துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கை அப்படியே முன்னேற்றமாக மாறக்கூடிய அமைப்புகளும் இந்த நாளுக்கு உண்டு. எல்லா நிலைகள்லையும் இதுவரைக்கும் பிறருடைய கையேந்தி இருந்த நிலைமைகளும் இப்போது மாறப்போகின்றன. வீட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணங்கிட்ட வாங்கிட்டு போகிறேன், அக்கா கிட்ட வாங்கிட்டு போகிறேன், தம்பி தங்கையருடைய தயவில் இருக்கிறேன், அப்பா அம்மா தான் இன்னும் எனக்கு ஏதாவது உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்னுடைய சொந்த காலில் நான் என்றைக்கு வேலை தொழில் அமைப்புகளில் நிற்கிறது, இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு விதங்கள் அமையக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். உங்களுடைய திறமைகளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். சமூக ஊடகங்களில் பணம் சம்பாதிக்கணும், புகழ் வாங்கணும், அதை போலவே இணையம் என்று சொல்லப்படக்கூடிய இன்டர்நெட் மூலமாக சம்பாதிக்க வேண்டும், தூர இடங்களுக்கு சென்று படிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. போன வருஷமே ஒரு 2 சான்ஸ் கிடைச்சதுங்க, நான் தான் விளையாட்டுத்தனமாக அந்த சான்ஸை விட்டுட்டேன். இந்த மாதிரி ஏற்கனவே வாய்ப்புகளை நழுவ விட்டவர்களுக்கு புதிதாக இந்த வாரத்திலேயே ஒரு வாய்ப்பு நீங்கள் நினைத்தாற் போலவே நீங்கள் நினைத்த துறையில் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமையும். ஒரு உயர் அதிகாரமுள்ள அந்தஸ்து கொடுத்தவருடைய அதிகாரத்தின் மூலமாக பெரிய நிலையில் இருக்கக்கூடியவருடைய ஆதரவுகள் கிடைத்து அதன் மூலமாக அரசாங்க அனுமதினு கூட சொல்லலாம். ஒரு வாரத்திற்குள்ளேயே அரசாங்க அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிகப்பு நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டிட தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோருக்குமே கடந்த காலத்தில் தொழிலில் இருந்து வந்த ஒரு சுணக்கமான எந்த விதமான வருமானமும் இல்லாத நிலைமைகள் அவ்வளவும் மாறி பணப்பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, சகோதரர்களுக்கிடையே ஒற்றுமை இருக்கக்கூடிய அமைப்பு, தம்பி தங்கைகளுக்கு மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எதையாவது செய்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சந்திரன் இப்போது தான் பௌர்ணமியை விட்டு விலகிய ஒரு நிலையில் ஒளி குறையாத அமைப்பிலே இன்றைக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது, லாபஸ்தானத்தில் ராகு கேதுக்கள் வலுவாக இருக்கின்றது ஒரு கொடுப்பினையான ஒரு நல்ல அமைப்பு. இன்றைக்கு ஒரு சகட தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய குருவும் சந்திரனும் 8ஆம் இடத்தில் ஒருவருக்கொருவர் 6-8ஆக இருக்கிறார்கள் என்றாலும் கூட இருவரும் யோகர்களாக இருந்து ஒருவர் அதில் ராசியோடு சம்பந்தப்படுவது இன்றைக்கு ஒரு நல்ல விதமான தன்மைகள், முயற்சிகள் பலிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய யோக நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். இதுவரைக்கும் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு தடைகள் தடங்கல்கள் இருந்ததோ, எதை செய்ய முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவைகள் அத்தனையும் அப்படியே வயதிற்கேற்றார் போல கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும்.
அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க ஒரே சீட்டிலேயே 2-3 வருஷமாகவே இருந்துக்கிட்டே இருக்கிறேன், ஒரு செக்ஷன் கூட மாற முடியல, என்னை விட திறமை குறைவானவர்கள் எல்லாம் எனக்கு மேலே இருக்கிறாங்க, நான் எப்படி இந்த காக்கா பிடிக்கிறது அது பிடிக்கிறது இது பிடிக்கிறது தெரியாதனால இப்படியே இருக்கிறேன், எப்படி இதை விட்டு கொஞ்சம் முன்னேற்றத்தை அடைவது என்பது போன்ற ஒரு மாதிரியான குழப்ப நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் நிறைவுகள் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கே வழியாக உங்களுக்கே கண்ணுக்கு எதிரே தெரியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குடும்ப நிம்மதி இருக்கும். ஏற்கனவே கல்யாணம் பண்ணி போன பெண் ஆண் இருவருக்குமான நல்லவைகள் இன்றைக்கு நடக்கக்கூடிய, பெண்ணை இப்போ தான் கட்டி கொடுத்தேன், அங்கிருந்து அரசல் புரசலாக வரக்கூடிய செய்திகள் அப்படி ஒன்றும் பெண் நிம்மதியாக இல்லை என்பது போல தெரிகிறதே என்ற மாதிரியான குழப்பங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட குழந்தைகளுடைய குடும்பத்தில் இருந்த கவலைகள் அத்தனையும் தீரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாளை சொல்லலாம். நடுத்தர வயதில் இருப்பவர்களுக்கு தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் போன்றவைகள் மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். சிறு குறு விவசாயிகள்னு சொல்லப்படக்கூடிய சிறிய அளவில் விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி குறு வியாபாரிகள்னு சொல்லும் இல்லையா, ஒரு தொழிலதிபர்கள் சின்ன சின்ன தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் அனைவருக்குமே இப்போது இருக்கின்ற இடங்களிலேயே நல்ல தொழில் முன்னேற்றம், உதவியாளர்கள் நல்ல விதமாக அமையக்கூடிய சூழல், வேலைக்காரர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை என வியாபார தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு வரவுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியில் அமர்ந்து எதிர்பாராத நல்ல முடிவுகள் இன்றைக்கு குடும்பத்திலேயோ அல்லது தொழிலிடங்களிலேயோ நம்மை தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். மனம் காலையிலிருந்தே ஒரு உற்சாகமாக சாந்தமாக இருக்கக்கூடிய தன்மை இப்போது தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. குரு 6ல் இருக்க, 8ஆம் அதிபதி ராசியில் இருக்க இந்த அமைப்புகள் எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல போனால் இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குமா, இந்த இடத்துல பணம் சம்பாதிக்க முடியுமா, அல்லது இந்த தொழிலை இப்படி செய்யலாமா, அல்லது இந்த வேலைக்கு போகலாமா என்கின்ற இந்த அத்தனை குழப்பங்களும் இன்றைக்கு தீர்ந்து இதை செஞ்சால் இது நல்லது நடக்கும், இதை செஞ்சால் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் என்பதை மனம் உணரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாளை சொல்லலாம். இளைய பருவத்தினர் அனைவருக்குமே கடந்த காலத்தில் நிர்பந்தத்தின் அடிப்படையில் சில வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க இல்லையா, டார்கெட் வேலைகள்னு சொல்லுவோம் இல்லையா, நான் படித்தது வேறு இது வேறு, இன்றைக்கு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அல்லது எந்தாவது ஒரு நிலையில் வேலைக்கு போயே ஆகணுன்றது ஒரு அமைப்பிற்காக இந்த பிடித்தமில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்பது மாதிரியான அலுவலக பணியில் ஒரு மாதிரியான சம்பந்தம் இல்லாத வேலை அமைப்புகளை கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே உங்களுக்கு பிடித்தமான நீங்கள் படித்த அதே துறையிலேயே வேலை மாற்றம் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலேயே, அதாவது வருகின்ற ஒரு வாரத்திற்குள்ளேயே வேலை மாற்றம் நல்ல விதமாக நடந்து அதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 8ஆம் இடம் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு. வட மாநிலத்தில் வடக்கே சென்று வேலை செய்ய வேண்டும். புனா, டெல்லி, கல்கத்தா போன்ற அமைப்புகள், ஹைதராபாத், பெங்களூர் போன்ற இடங்களில் வேலை கிடைக்கணும், அங்கே போய் சம்பாதிக்கணும் என்பது மாதிரியான இரட்டிப்பு சம்பள நிலைமைக்காக தூர இடங்களுக்கு போக வேண்டும், அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே உங்களுடைய எண்ணங்கள் முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கணவன் மனைவி உறவு இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் இணக்கமாக இருக்கும். பெண்களுக்கு ஆண்களுடைய அத்தனை பேருடைய முயற்சிகள், அத்தனை பேருடைய உழைப்பு எப்படி இருக்கும் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக, என்னதான் இந்த மனுஷன் அப்படி இப்படி போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணுறாரு என்பது மாதிரியான கணவர்கள் சகோதரர்கள் மூலமாக சில திருப்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. மொத்தத்தில் குடும்ப நிம்மதியும் வேலை தொழில் அமைப்புகளில் சற்று நிறைவுகளும் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத சில தன்மைகளின் மூலமாக பணம் வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு சுபமான செலவுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி ஒரு நிலையில் அதிகமான செலவுகள் இருக்கும். ஐயா செலவுகள்னால் ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கிறேன், 5 ரூபா 10 ரூபா தான் சேர்த்து வச்சுருக்கிறேன், அதுவும் செலவாகி போடுமா? நிச்சயமாக இல்லை. கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு இன்றைக்கு சுப விரயங்கள் சுப செலவுகள் ஏற்படும். அதே நேரத்தில் அதற்கான வருமானமும் இன்றைக்கு மாலைக்குள்ளேயே வந்துடும். ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கினேன், ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஏசி வாங்கினேன், ஃப்ரிட்ஜ் வாங்கினேன், மனைவிக்கு ஒரு பொருளை வாங்கி பரிசீலிக்கக்கூடிய அளவிற்கு ஆண்களுக்கு நல்ல வருமானம். வருமானம்ன்ற வார்த்தையே கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக 2-3 அமைப்பில் கேள்வியே படாத ஒன்று. ஏன்னா ஜென்மச்சனி அமைப்பில் மகராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு துன்பத்தை அனுபவிச்சிங்க இல்லையா, அந்த துன்பங்கள் எத்தனையும் அப்படியே படிப்படியாக விலகி இன்பங்களாக மாறக்கூடிய தன்மைகள் அப்படியே நடக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் பலிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏதேனும் ஒரு முக்கிய பொருள் அவரவருடைய ஜாதக வலுவிற்கேற்ப வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வீட்டிற்கு தேவையானது வாங்கக்கூடிய அமைப்பு, ரொம்ப நாளாக வாங்க எண்ணியிருந்த ஒரு நிலம் வாங்கக்கூடிய, நிலம் முடிக்கக்கூடிய,
இன்றைக்கே வாங்கலைன்னா கூட இந்த வாரத்திலேயே அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு என சில பல பொருட்சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 12ஆம் இடம் தூர தேசங்களை குறிக்கக்கூடியது என்பதால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை விட்டு நீண்ட நாட்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களில் வேலை தொழில் குடும்ப நிம்மதி ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். 6ஆம் இடத்தை இன்றைக்கு சந்திரன் பார்க்கிறார். ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சுப கடன்கள் வாங்கக்கூடிய சில அமைப்புகளும் உண்டு. கடன்கள் வாங்காமலேயே எல்லோரும் இருந்து விட முடியாது. கடன் கலக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதா, வளர்ச்சிக்கான சில விஷயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதா என்பதைத்தான் பார்க்க வேண்டும் இல்லையா? அந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களுக்கு தேவைப்படுகின்ற கடன்கள் அமையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆன்மீக அமைப்புகளில் ரொம்ப அதீதமான தொடர்புகள், அதீதமான எண்ணங்கள், தவம் தியானம் யோகா பயிற்சி மையங்களில் இன்றைக்கு உறுப்பினராவது அல்லது தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஏதேனும் ஒரு சிவன் கோயிலில் இன்றைக்கு போய் வழிபடக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய யோக சுப நாளாக அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஜென்மச்சனியின் தாக்கத்திலிருந்து கும்பராசிக்காரர்கள் மெதுவாக அப்படியே விலகிக்கிட்டு வரீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லா இடத்துலையும் இதுவரைக்கும் தோற்று போனவர்களாக உணர்ந்தவர்கள் எல்லாருமே இனிமேல் அந்த இடத்துலையே சக்ஸஸ் வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சுகஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு யோகம். 4ஆம் இடத்தின் வாயிலாக பயணங்களின் வாயிலாக தந்தை தாயின் வாயிலாக ஏதாவது ஒரு சப்போர்ட்டு இப்போது அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இளையவர்களாக இருக்கட்டும் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே நல்லபடியாகவே நடக்கும். சதய நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே அப்படியே படிப்படியாக நிம்மதிகள் வரக்கூடிய சூழல் இந்த மாதத்திலிருந்தே, அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் இன்னும் ஒரு 15 நாட்களுக்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய அப்படியே ஜூன் மாதம் 2வது பகுதியிலிருந்தே மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆகவே தற்போது ஜென்மச்சனியின் அமைப்பினால் ஆதிக்கத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற கும்பராசிக்காரர்களுக்கு எங்கே எப்படி எந்த இடத்தில் வெற்றி கிடைக்கும், விடியல் கிடைக்கும், எந்த இடத்துல சாதகமான தன்மைகள் நமக்கு வரும் என்பதற்கு அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. என்கிட்ட வருமானம் இல்லைங்க, வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய தயவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், அண்ணன் உதவி செய்கிறார், அக்கால் உதவி செய்கிறார், நானே தனித்து சொந்த காலில் நிற்க முடியாத சூழல்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு மனதிற்குள்ளேயே புழுங்கி கொண்டிருக்கின்ற தன்மைகளை கொண்டிருக்கின்ற கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்திலிருந்தே மிகப்பெரிய சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு வேலை தொழில் வியாபார அமைப்புகள் அத்தனையும் ஸ்டாண்ட் ஆகக்கூடிய தன்மைகள், அதற்கான அறிமுகங்கள் நடக்கக்கூடிய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குடும்பத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு குழப்பங்கள் தீரக்கூடிய தன்மை, திருமணம் ஆகவில்லையே அல்லது தள்ளி போகிறதே அல்லது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணமே இழுத்து கொண்டே போகிறதே என்பது மாதிரியான நிலையில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே திருமண பந்தத்தில் நீங்கள் இணைவதற்கான அடிப்படை தடைகள் விலகக்கூடிய யோக நாளாகவே இந்த வாரம் முழுமைக்கும் சொல்லலாம். ஏதாவது ஒருவருடைய மனமாற்றத்தின் மூலமாக இதுவரைக்கும் தடையாகி கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக நிறைவேறக்கூடிய ஒரு சுப நாளாக வயதிற்கேற்ற வகையில் கும்பராசிக்காரருடைய இளைய பருவத்தினர் அனைவருடைய மன அழுத்தத்திலிருந்து அப்படியே நீக்கம் வரக்கூடிய ஒரு சுப நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்துல இன்றைக்கு 5க்குரிய அதிர்ஷ்டத்தைக்குரிய சந்திரன் அமர்ந்து தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு. ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய 3 கிரகங்கள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடுவேன். 3ஆம் இடத்துல குரு இருந்தாலும் இன்றைக்கு 3ஆம் அதிபதியோடு இணைந்து முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். தொழில் முயற்சிகள் இன்றைக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ப்ரொமோஷன் வேணும்னு கேட்டவர்கள் அல்லது சம்பள உயர்வுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், வெளிநாடு போய் வேலை செய்யணும், வெளிமாநிலத்தில் போய் வேலை செய்யணும், இங்கே இருக்கிறத விட வெளிநாடு போனால் டபுள் சம்பளம் ட்ரிபிள் சம்பளம் கிடைக்குது, ஆனால் என்னை மட்டும் ஆஃபீஸில் அனுப்ப மாட்டேன்றாங்க, இந்த மாதிரியான அமைப்புகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள் தொழில் நடத்துபவர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் செலவுகள் இருக்கும். 12ஆம் இடத்து சனி எப்போவுமே செலவுகள் வைக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும், 10 ரூபாய் வருமானம் வந்தாலும், 100 ரூபாய் வருமானம் வந்தாலும், 1000 ரூபாய் வருமானம் வந்தாலும் அது 10 பைசா கூட நமக்கு மிச்சம் பிடிக்க முடியாமல் அப்படியே பத்தாமலே போகிறது என்பது போன்ற அமைப்புகள் கடந்த ஒரு வருஷமாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை அடிக்கடி நம்முடைய ராசிபலன் பகுதியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா? அதுவும் இப்போது அப்படியே நீடிக்கக்கூடிய தன்மை தான்.
தான். வரவு வருகிறது, ஆனால் சேர்த்து வைக்க முடியல, செலவாக்கி கொண்டே போகிறது. தொழிலெலாம் நன்றாகத்தான் நடக்குது, ஆனால் தொழிலை விருத்தி பண்ணுவதற்கான அதற்குள்ளேயே முதலீடை போட முடியாமல் வெளியில் குடும்பத்திற்காக பணத்தை எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் என்பது மாதிரியான சில பல குறைகளோடு ஆரம்பிக்கிறது தான் இந்த நாளாக இருக்கும். ஆயினும் இன்று மாலை 4 அல்லது 5 மணிக்கு பிறகு மாறக்கூடிய கிரக சூழ்நிலைகளின் மூலமாக இந்த வாரத்திலேயே தொழில் அமைப்புகளை நீங்களே முன்னேற்றி வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு சில நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய, குழந்தைகளால் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்குது. குழந்தைகளுக்கான திருமண விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அப்படியே நீங்கக்கூடிய அமைப்பு. சமீபத்தில் திருமணமாகி போன பெண் குழந்தை திருமண அமைப்புகள் நன்றாக இருக்கிறது என்பதை கேள்விப்பட்டு மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சில அமைப்புகள் மீனராசிக்கார தாய் தகப்பன் இருவருக்குமே இன்றைக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. குடும்பத்திலேயும் கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கும். கணவன் மனைவி ஒருவர் இருந்து வந்த உரசல்கள் கூட கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்பில் ஒருவரோடு ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ஜோதிடம் ஒரு அறிவியலா அல்லது அறிவியல் தன்மை இல்லாததா, இது ஒரு உண்மைத்தன்மை கொண்டதா பொய்யானதா என்பது மாதிரியான வாத பிரதிவாதங்கள் ஒரு கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலமாகவே ஜோதிடம் சார்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஜோதிடத்தை விஞ்ஞானமாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்பது உண்மை. அதைவிட மேலாக இதில் உண்மைத்தன்மையே இல்லை. ஜோதிடம் என்பது உண்மையில் அது ஒரு பொய்யான ஒன்று அப்படின்னு பரப்புரை செய்பவர்கள் அதிகம். இதில் ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பொருளை நீங்கள் உண்மைக்கு மாறானது என்று சொல்வதற்கு முன்பு அந்த பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது கண்டிப்பான ஒரு விதி. இதை வசதியாக ஜோதிடத்தை மறுப்பவர்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவார்கள். அதாவது ஜோதிடத்தை நீங்கள் ஓரளவிற்காவது கற்றுக்கொண்டு அதற்கு பிறகுதான் இது உண்மையா பொய்யா என்பதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அப்படியல்ல. நான் வெளியிலிருந்து பார்க்கும்போதே ஜோதிடத்தால் பாதிக்கப்படுபவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்கள வச்சே நான் ஜோதிடம் உண்மைக்கு மாறானது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அப்படிங்கிறது தான் இன்றைய பகுத்தறிவாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் இது உண்மையா பொய்யா என்கின்ற ஒரு வாத பிரதிவாதங்களுக்கு நடுவே இதை விஞ்ஞானம் என்பதை நிரூபிக்க முடிவதற்காக சில பல அமைப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் ஜோதிடம் ஒரு பாடமாகவே பயிற்றுவிக்கப்படுகிறது. நீதிமன்றங்கள் ஜோதிடத்தை விஞ்ஞானமாக ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்தினால்தான். ஜோதிடத்தை விஞ்ஞானமாக நிரூபிக்க முடியுமா என்பதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிரூபிக்க முடியும். ஆனால் ஏற்கனவே சில பல மற்ற கோட்பாடுகளிலேயே விஞ்ஞானம் என்பது ஒரு வளர்ந்து கொண்டே வருவது இல்லையா, அதற்கேற்றாற் போல ஒரு ஜோதிடத்தை இதுவரைக்கும் முற்று பெறாத ஒரு விஞ்ஞானமாகத்தான் நிரூபிக்க முடியுமே தவிர முழுமையடைந்து விட்ட ஒரு விஞ்ஞானமாக நிச்சயமாக ஜோதிடத்தை நிரூபிக்கவே முடியாது. ஏனென்றால் இங்கே ஏகப்பட்ட காம்பினேஷன் நான் அடிக்கடி சொல்லப்படக்கூடிய சில பல அல்லது நிறைய சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு வினோதமான சாஸ்திரம் இந்த ஜோதிட சாஸ்திரம். ஏனென்றால் ஒரு மனிதனைப் போல இன்னொரு மனிதன் பிறக்க முடியாது என்பது எப்படிப்பட்ட உண்மையோ அதைப் போலவே ஒரு மனிதனுடைய ஜாதகத்தைப் போல இன்னொரு மனிதனுடைய ஜாதகம் இருக்கவே முடியாது என்கின்றதான் உண்மை. ஏனென்றால் ஒரு பரந்துபட்ட வானவெளியில் கிரகங்கள் அனைத்தும் மிக வேகமாக இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகம் அதே இடத்திற்கு மீண்டும் திரும்ப வருவதில்லை என்பது தான் ஒரு விஞ்ஞான கருத்து. இது ஜோதிடத்திற்கும் அப்படியே பொருந்தும். ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த அதே விஷயங்கள் திரும்ப திரும்ப அவனுக்கோ அல்லது வேறொரு மனிதனுக்கோ ஒரு மாதிரியான ஒற்றுமை சூழலில் வரவே போறதில்லை. ஆகவே ஜோதிடம் என்பது நிலைத்த ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட சில பல தன்மைகளை கொண்ட ஒரு முற்று பெற முடியாத ஒரு விஞ்ஞானமாகத்தான் இந்த இடத்துல சொல்ல முடியும். எப்படி பூமி ஒரு இயல்பான கட்டுக்குட்பட்ட ஒழுங்கிற்குள் சூரியனை சுற்றி வருகிறது. இந்த சூரியன் தன்னுடைய பால்வெளி மண்டலத்தின் மையத்தை ஒரு கட்டுக்குட்பட்ட நியதியோடு சுற்றி வருகிறது. அதை போலவே நம்முடைய நிலவு நம்முடைய பூமியை ஒரு ஒழுங்கான ஒரு சுற்றுப்பாதையில் ஒரு ஒழுங்கான நேரத்திற்குள்ள சுற்றி வருகிறது இல்லையா. இவைகள் எல்லாம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒரு விதிக்குள் அடக்கமாக சுற்றி வருகிறது இல்லையா. இதை போலவே மனிதனுடைய வாழ்க்கையும் ஒளிக்கலப்பின் தன்மையாக ஒழுங்காக ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட, அதாவது அந்த மனுஷன் பிறந்ததிலிருந்து குழந்தையாக இருப்பதிலிருந்து அப்படியே வாலிபனாக வளர்ந்து நடுத்தர வயதனாக இருந்து அந்திம காலம் வரைக்கும் அவனுக்கு தரக்கூடிய அவனுக்கு நடக்கக்கூடிய அத்தனை செயல்பாடுகளும் அத்தனை நிகழ்வுகளும் முன்பே நிச்சயிக்கப்பட்டவை. ஒரு ஒழுங்கிற்கு உட்பட்ட வகையில் அவனுடைய மனதிற்கு ஏற்றாற் போல இன்ப துன்ப அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல நடக்கக்கூடியவை அப்படிங்கிறதாங்க ஜோதிடம் சொல்லுகிறது. இதை ஆன்மீகம் கலக்காம ஒரு நிலையில் சிந்தித்து பார்த்தாலே இந்த அமைப்பு எவ்வளவு துல்லியமானது என்பதை புரிந்து கொள்ள முடியும். பரிகாரங்கள் ஆன்மீகம் என்று வந்துவிடுகின்ற நிலையில தான்
தான் இந்த ஜோதிடத்தை விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க முடியாமல் போகிறதே தவிர விதி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று என்பதை ஜோதிடம் அறிந்தவர்கள், ஓரளவிற்கு உணர்ந்தவர்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ளவே முடியும். ஆகவே ஜோதிடம் ஏற்கனவே ஒரு மனிதன் எப்படி வாழ்வான், எப்படி பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் எப்படி இருப்பான் என்பதை முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றை சொல்லக்கூடிய ஒரு அளவில் விஞ்ஞான ரீதியிலாக நிச்சயமான ஒன்றாகவே இருக்கிறது என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.